ஹாய், இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய செகண்ட் ப்ரோமோ தான் பார்க்க போறோம். இந்த செகண்ட் ப்ரோமோல கனிக்கு பாருக்கு தான் அகைன் சண்டை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. கனி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பண்ணதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அப்போதையும் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னாக்கா மன்னிப்பு வைக்கிறாங்க. ஆனால் அந்த மன்னிப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையானது இல்லை. ஏன்னாக்கா அவங்க எப்பவுமே ஒரு மாதிரி மார்க் பண்ணி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி சேமா வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனா பண்றாங்க பார்வதி. கனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் பிளே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம வந்து சாஃப்டா இருந்தாக்கா பிரயோஜனப்படாது, பார்வதிக்கு ஈக்குவலா பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கனியும் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளேல பண்றது வந்து பாத்தீங்கன்னா கம்ருதீன், பார்வதி, வினோத், திவாகர், அப்புறமா கனி, இவங்க தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு, போடுற சோத்தை துணுப்பு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணிங்கன்னு இப்படி ஜாலியா போயிட்டு இருக்காங்க. எதனா ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு கண்டென்ட் கொடுத்தாதானே ஒரு ஷோ நல்லா இருக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டென்ட் கொடுத்துட்டாக்க பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து பிக் பாஸ்ல வந்து கண்டென்ட் கொடுத்தாதான் கொஞ்சம் லாங்கா போக முடியும், ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும். இல்லைனாக்கா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல வெளியே போயிட வேண்டியதாங்க. இந்த ரம்யா, சுபிக்ஷா என்ன பண்றாங்கன்னே தெரியல. பார்வதி சாரி கேட்டுறாங்க, அதோட அந்த பிரச்சனை முடியறாங்க. பார்வதி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க கனி மேல. எப்ப பார்த்தாலும் இந்த ஃபுட்டை தானே எடுத்துட்டு வரீங்க, அதனால நான் சாரி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளிப்பை பண்ணிட்டு போவாங்க பாருங்க, அது சூப்பரா இருக்கும். பார்வதி கனி இவங்க 2 பேருமே யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷோ போச்சுன்னா சூப்பரா இருக்கும். பார்ப்போம் எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல, பார்வதியும் சரி கனியும் சரி. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. அடுத்தடுத்த வீடியோங்களா என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.